under pressure fire. Hi students, welcome to Mupadi Defense Academy. நம்ம மேஜர் முகுந்த் சீரிஸ்ல வந்து மேக்ஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3வது வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 வீடியோ பார்த்திருக்கோம். நான் அதுலயே உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்னதுதான், இது எல்லாமே வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி எல்லா வீடியோவும் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? அதாவது அக்னி பாத் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல, இந்தியன் ஆர்மி அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்த அந்த ஒரு 30 கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? அது வந்து ஒரு 1 வீக்ல எடுத்துட்டாங்க. நம்ம அதுல இருந்து செலக்டிவா ஒரு சில கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பேட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லயே வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். சரிங்களா? சோ வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன்ல கொடுத்து வச்சிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபை, அதாவது வந்து மொத்தத்தையும் கூட்டி கழிக்கிறது தான். அதாவது போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம்? போர்ட் மாஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் வந்து BODMAS, ஏக்கு அப்புறம் எஸ், அதாவது அடிஷனுக்கு அப்புறம் சப்ட்ராக்ஷன். சோ வந்து ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்ணிடலாம். பிளஸ் சிம்பிள் இருக்கிறது, அதாவது இதுவும் பிளஸ்ல தான் இருக்குது, இதுவும் பிளஸ்ல இருக்குது, இதுவும் பிளஸ்ல இருக்குது. சோ வந்து இந்த மூணுத்தையும் பிளஸ் பண்ணிட்டு இந்த -54 கூட நம்ம வந்து செப்பரேட் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இது வந்து 18, இங்க வந்து 32 இருக்குதா? ஓகே, இந்த 2 வந்து நான் இங்க கொடுத்துட்றேன். இந்த 2 மட்டும் நம்ம இங்க கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? இது 30 ஆயிடும். இது வந்து 18 என்ன ஆகும்? 2 வந்துச்சுன்னா 20 ஆயிடும். அப்ப 20 பிளஸ் ஒரு 30 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? இது வந்து 50. இது 2 மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ 50. ஓகேவா? இப்போ இதுல இருக்கிற இந்த 89 இருக்குதா? 89 நீங்க இது கூட உடனே ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த தனியா தானே இருக்குது, -54 தனியா இருக்குதா? சோ இதுல வந்து நம்ம -54 கழிச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? -54 கழிச்சோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 4 வருமா? அதாவது -4 வரும். ஏன்னா இங்க மைனஸ் சைன்ல இருக்கிறது தான் அதிகமா இருக்குது. சோ வந்து 50ன்றது வந்து பிளஸ் சைன்ல இருக்குது, இந்த 54ன்றது மைனஸ் சைன்ல இருக்குது. சோ வந்து -4, அதை விட 4 வந்து அதிகமா இருக்கு, ஆனா மைனஸ்ல இருக்குது. ஓகேவா? சோ இப்ப இந்த -4 எடுத்துட்டு போயிட்டு இதுல வந்து நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 89ல நம்ம -4 பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 85 வரும். சரிங்களா? ஆன்சர் எங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, ஆப்ஷன் B ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ வந்து நம்ம வந்து எப்படி சிம்பிளிஃபை, அதாவது மிஸ்டேக்கே இல்லாம பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற வேல்யூ எடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாம வந்துடும். நீங்க இந்த 89 எடுத்துட்டு வந்து இந்த 50 கூட கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 139 வரும். 139ல இருந்து நீங்க 54 கழிச்சு அது கொஞ்சம் வந்து பெருசா போற மாதிரி வரும்ல, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். இந்த இடத்துல வந்து டைரக்டா பிளஸ் 50ல இருந்து -54 அப்படி பார்க்கும்போது என்ன தெரியும்? ஒரு 4 எக்ஸ்ட்ரா இருக்கு, அவ்வளவுதான். அந்த 4 வந்து எந்த சைன்ல இருக்கும் அதை போட்டு அதை எடுத்து வந்து இது பிளஸ் சைன்ல இருக்கு, இங்க மைனஸ் சைன்ல இருக்குன்னா கழிச்சிட்டு போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் தான், பட் ஆனா இங்க ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபிராக்ஷன்ல வந்து நம்ம எடுக்கும் போது என்ன பண்ணணும்? இது வந்து இங்க எல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? இங்க அடிஷன்ல இருக்குது, இங்க சப்ட்ராக்ஷன்ல இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இப்படி ஒரு பின்னம் இருந்துச்சுன்னா அதோட பகுதிகளை வந்து சமமா இருந்துச்சுன்னா அதோட தொகுதிகள் என்ன பண்ணலாம்? கூட்டுறதோ கழிக்கிறதோ நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, எல்லாத்துலயுமே வந்து பகுதி என்னன்னு கொடுத்துருக்காங்க, 8ன்னு தான் கொடுத்துருக்காங்க. 8ன்னு கொடுத்துருக்கும் போது நம்ம டைரக்டா ஃபுல்லாவே சேர்த்து 8ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ மேல இருக்கிறது வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்? அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். அந்த சைன் மரம் அப்படியே எழுதிக்கலாம். 3 + 2 - 5. ஓகேவா? அப்போ 3 + 2 - 5 டிவைட் பை 8ன்னு வந்துடும். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்? 3 + 2 5ன்னு வரும். 5, இது ஒரு -5 டிவைட் பை 8. 5 - 5 நம்மளுக்கு என்ன ஆகும்? 0. அப்போ 0 டிவைட் பை 8ன்னு வரும். 0 டிவைட் பை 8, அதாவது 0 பை எனிதிங் எல்லாமே நம்மளுக்கு என்ன வரும்? 0 தான் வரும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு நம்பரால அதை வகுத்தாலும் சரி, மேல இருக்கிறது ஒண்ணுமே இல்லைன்னா கீழே நீங்க எதாவது வகுத்தாலும் என்ன வரும்? 0 தான் வரும். சோ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, எல்சிஎம். எல்சிஎம்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எல்சிஎம் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இல்ல, ஒரு சில நேரத்துல 2 கொஸ்டின் கூட வந்துடும். எல்சிஎம் வந்து HCF சேர்த்து. ஓகேவா? ஓகே, எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எல்சிஎம் பார்க்கலாமா? 15, 25, அப்புறம் 35. இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம காமனா எதாவது டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 5ஆல வந்து டிவைட் பண்ணிடலாமா? 5ஆல் பண்ணோம்னா என்ன வரும்? இது வந்து 3, 5, 7ன்னு வந்துடும். ஓகேவா? சோ இதுக்கு மேல நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னால என்ன வரும்? இதை 3ஆல் டிவைட் பண்ணா இங்க 5, இங்க 7 தனித்தனியா தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ வந்து அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எல்சிஎம் ஆஃப் 15, 25 and 35 is equal to 5 இன்ட்டு இது அந்த நம்பர் வந்து அப்படியே நீங்க மல்டிப்ளிகேஷன் எழுதிங்க. 3 × 5 ×
7. ஓகேவா? ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 5 எவ்வளோ? 15 இன்ட்டு இது ரெண்டுத்தை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்தது இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 7 5 35. ஸோ 35 இன்ட்டு 15ன்னு வந்திருக்கு. ஓகேவா? அது மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 35 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும்? 5 25 5 மிச்சம் 2 5 15 15 ஒரு 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 17. அப்புறம் ஒரு 35 கூட்டினோம்னா 5 12க்கு 2 மிச்சம் 1. அப்போ இது வந்து 5. அப்போ 525ன்றது ஆன்சர். 525ன்றது தான் என்னது? எல்சிஎம் ஆஃப் 15 25 அப்புறம் 35. சரி, ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே. சராசரில இருந்து கம்பல்சரி கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் அப்படியே இல்ல, அவங்க கொடுத்துருக்க மாடல் கொஸ்டின் அப்பல. சரிங்களா? சராசரில இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒரு சில கொஸ்டின் அப்பல 2 கொஸ்டின் வந்தது. ஓகேங்களா? சராசரின்றது ஒண்ணு இல்ல, கொடுத்துருக்க வேலையை நம்ம கூட்டி எத்தனை வேலையை கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணிருக்க போறோம். ஓகேவா? எத்தனை கவுண்டிங் இருக்கோ கவுண்டிங்கால் டிவைட் பண்ண போறோம். சோ ஆவரேஜ் வந்து பாத்துடலாமா? ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம எப்படி ஈஸியா கூட்டுறதுன்னு வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? மொத்த வேலையும் இப்ப நம்ம கூட்டணும், கூட்டி எத்தனை கவுண்டிங் இருக்கோ அதால் டிவைட் பண்ண போறோம். சோ கூட்டுறது வந்து பாத்துடலாமா? இங்க பாருங்க, இங்க 18, இங்க 12. இந்த 2 வந்து நான் இங்க கொடுத்துட்றேன். ஓகேவா? அந்த 2 கொடுத்துட்டோம்னா இது வந்து 10 ஆயிடும். இது வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு? 20 ஆகும். அப்போ 10 + 20 நம்மளுக்கு என்னது? 30. அப்போ 18 12 கூட்டினா நம்மளுக்கு வந்து 30ன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல 15 இருக்குது, இந்த இடத்துல 16 இருக்குதா? இதுல இருந்து நான் 1 மட்டும் மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? 1 மட்டும் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா அப்ப இதுவும் வந்து 15. இது ஒரு 15, இது ஒரு 15, நம்மளுக்கு என்ன வரும்? இது ஒரு 30. அப்போ ஆல்ரெடி இங்க ஒரு 30. இப்போ இந்த 2 நம்பரோட சேர்த்து அது ஒரு 30. இந்த இடத்துல ஆனா இன்னும் ஒரு 1 இருக்குது. அந்த 1 வந்து நான் இந்த 1 எடுத்து வந்து நான் இந்த 9 கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 1 எடுத்து வந்து அந்த 9 கூட ஆட் பண்ணோம்னா அது என்ன ஆயிடும்? 10 ஆயிடுமா? ஓகே, அது வந்து ஒரு 10 ஆயிடுச்சு. இப்போ இங்க ஒரு 6, இந்த 8 மட்டும் தான் இருக்குது. அப்ப 6 8 நம்ம கூட்டணும்னா எவ்வளவு வரும்? இந்த இதுல இருந்து நான் 1 மட்டும் எடுத்து இந்த இடத்துல கொடுத்துறேன். ஓகேவா? அப்ப இங்க ஒரு 7 ஆயிடும், இது ஒரு 7 ஆயிடும். அப்ப 2 7 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்? 14. சோ இதெல்லாம் கூட்டிக்கலாம். பாருங்க, 2 30 60, 60 ஒரு 10 70, 70 ஒரு 10 80, 80 அது ஒரு 4 இருக்கு. அப்போ 84. சோ கூட்டணும் நம்மளுக்கு என்னன்னு வருது? 84 வருது. அப்ப ஆவரேஜ் ஈக்குவல் டு 84 டிவைட் பை எத்தனை கவுண்டிங் இருக்குது வேல்யூஸ்? 1 2 3 4 5 6 7. அப்ப 7 ஆல் டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும்? ஒரே 7 மிச்சம் 1 இருக்கும். ஓகேவா? அப்போ 2 7 14ன்னு வந்துடும். அப்ப ஆவரேஜ் நம்மளுக்கு என்ன வருது? 12. ஆவரேஜ் நம்மளுக்கு 12ன்னு வருது. எந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சேம் இதுவும் வந்து சராசரி கொஸ்டின் தான். அதாவது ஒரு பள்ளியில் உள்ள 10 சிறுவர்களின் எடை தலா 35 கிலோகிராம் மற்றும் 15 சிறுமிகளின் மொத்த எடை 205 கிலோகிராம் ஆகும். அனைத்து சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளின் சராசரி எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது பாய்ஸ் வந்து இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஸ்கூல்ல வந்து 10 பேர் பாய்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய தலா எடைன்னு கொடுத்துருக்காங்க. தலா எடைனா ஒண்ணும் இல்ல, சராசரி எடை தான் இந்த தலா எடைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க சராசரின்னு கூட நினைச்சுக்கணும். ஓகேவா? சராசரி தான் நம்மளுக்கு எவ்வளவு? 35 கிலோகிராம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 35 கிலோகிராம் இருந்தாருன்னா 10 பேர் எவ்வளவா இருப்பாங்க? 350 கிலோகிராம் இருப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 15 பேர் என்னவா இருக்காங்க? கேர்ள்ஸ். அப்ப 15 பேர் கேர்ள்ஸா இருக்காங்க. அவங்களோட மொத்த எடை கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது மொத்தம் இவ்வளவு இடம் இல்லாம மொத்தமா அவங்க கூட்டி வந்து 250 கிலோகிராம்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா மொத்த பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து வந்து எவ்வளவு இருக்கும் ஆவரேஜ்? அதான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அப்ப பாய்ஸ் மட்டும் நம்மளுக்கு எவ்வளவு? பாய்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஆட் பண்ணா அவங்களோட வெயிட் எவ்வளவு வரும் நம்மளுக்கு? இது வந்து 10 பேர் இருக்காங்க, 10 பாய்ஸ். ஒருத்தரோட வெயிட் நம்மளுக்கு 35ன்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறோம். அப்போ ஒருத்தரோட வெயிட் 35. அப்போ மொத்தமா எவ்வளவு நம்மளுக்கு? 350 கிலோகிராம். ஓகேவா? அப்போ பாய்ஸ் மொத்தம் வெயிட் வந்து நம்மளுக்கு 350 கிலோகிராம். அப்புறம் கேர்ள்ஸ் மொத்தம் எத்தனை பேரு? பாய்ஸ் வந்து இங்க 10 பேர்னா கேர்ள்ஸ் வந்து மொத்தம் 15 பேர்னு கொடுத்துருக்காங்களா? கேர்ள்ஸ் வந்து 15 பேர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 15 பேரோடைய டோட்டல் வெயிட் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களே ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அது எவ்வளவு நம்மளுக்கு? 250. அப்போ அவங்களோட வெயிட் வந்து 250 கிலோகிராம். ஓகேவா? சோ இவங்க 2 பேருக்கும், அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து ஆவரேஜ் எவ்வளவு கேட்காங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டிட்டு மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். கூட்டணும்னா எவ்வளவு வரும் பாருங்க? 0. இது 10க்கு 0 பேலன்ஸ் 1. அப்ப இது வந்து 6 வரும்.
ஸோ 600. ஸோ வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து மொத்த வெயிட் வந்து 600 இருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆவரேஜ் எவ்வளவா இருக்கும்? அப்போ 600 டிவைட் பை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து எவ்வளோ? இது ஒரு 10, இது ஒரு 15. நம்மளுக்கு அப்போ மொத்தம் 25. அப்போ டிவைட் பை 25. ஓகேவா? அஞ்சாவது பாடல் அடிக்கலாமா? அஞ்சாவது பாடல் அடிச்சோம்னா 5 25, ஒரு 5 மிச்சம் 1, 2 5 10, இது ஒரு 0, அப்படி 120. அப்போ மறுபடியும் அஞ்சாவது அடிச்சோம்னா ஒரு 5 2 5 10, மிச்சம் 2 4, 4 5 20 வரும். அப்ப 24 தான் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் வெயிட் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 24 கிலோகிராம்னு கிடைக்குது. ஆப்ஷன் டி இருக்கு பாருங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. 3 என்பது 60 எத்தனை சதவீதம்? பர்சன்டேஜ் சம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? பாத்திரலாமா? இந்த இடத்துல 60ன்றது நம்மளுக்கு என்ன எடுத்துக்கணும்? 100% எடுத்துக்கணும். இந்த 60ல தான் இந்த 3ன்றது எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். அப்ப 60ன்றது நம்மளுக்கு 100% தெரியும். இப்போ 3ன்றது தான் நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியணுமா? இது 3ன்றது நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? சரி, இது நம்ம அப்படியே அடிச்சு கொடுத்துடலாமா? இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 2 3 6, 1 2 2, I 2 10. அப்போ நம்மளுக்கு 3ன்றது எத்தனை பர்சன்டேஜா இருக்குது? 5% இருக்குது. ஓகேவா? அடுத்து பாத்துடலாமா? ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன போட்டுருக்காங்க பாருங்க. 3:4 அது வந்து 12:x எனில் x ஈக்குவல் டு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 3:4ன்றது 3/4 எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு 12/x. இதுதான் இதோட ஆக்சுவல் மீனிங். ஓகேவா? இதுல வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் என்னன்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் வந்து நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா? 3/4 இன்ட்டு x is equal to 12. இங்க x வந்து டிவைட்ல இருக்கு. இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன் வந்துரும். இப்போ இந்த 3/4 நம்மளுக்கு தேவையில்லை. இந்த 3/4 நம்ம அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா இங்க வந்து பின்னத்துல இருந்து அந்த பக்கம் போகும்போது என்ன அப்படியே தலைகீழியா மாறிடும். அப்போ x is equal to 12 இன்ட்டு 4/3 வந்துடும். 1 3 நாமும் 12. அப்ப நாங்க எவ்வளவு? 16. அப்ப x is equal to 16. ஸோ 16ன்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருங்க பாருங்க. இது ரேஷியோ சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டினே தான். ஓகேங்களா? m/n is equal to 3:4 அப்படின்னு இருந்துச்சுன்னா 4m plus 5n is to 4m minus n என்ன வேல்யூல இருக்கும்? அதாவது எந்த ரேஷியோல வந்திருக்கும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு m/n நான் m/n is equal to 3/4 எழுதிக்கிறேன். ஓகேவா? இதுல வந்து நம்ம எதனா ஒரு வேல்யூ வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு m தெரியாது, n தெரியாது. நீங்க டைரக்டா வந்து m is equal to 3, n is equal to 4 அது மாதிரிலாம் போடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பரால வந்து இது மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. அது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற நம்பரை வந்து டிவைட் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் வந்து நமக்கு 3/4 அந்த ரேஷியோல தான் இருக்குது. ஓகேவா? அதே நம்பர் சேம் ஆலாம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம m is equal to 3/4 into n இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல m இருக்கிற இடத்துலலாம் இந்த 3/4 into n அந்த வேலையை சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வருதுன்றது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ 4m plus 5n divided by 4m minus n இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா ரேஷியோல. இது வந்து நம்மளுக்கு என்ன வரும்னு தான் கேட்டிருக்காங்க. 4 into m ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 3/4 into n எடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல 3/4 into n எடுத்துக்கணுமா? அடுத்தது பிளஸ் 5n divided by மறுபடியும் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 4m minus n கொடுத்துருக்காங்க. அப்போ 4 into m ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 3/4 into n மைனஸ் இந்த இடத்துல ஒரு n இருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல இந்த 4 நான் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 4க்கு இந்த 4 நான் அடிச்சு விட்டுறோம். அப்ப என்ன ஆகும்? 3n plus 5n divided by இந்த இடத்துல 3n இது ஒரு மைனஸ் n வந்துருமா? ஓகே, இந்த இடத்துல அதை கூட்டுங்க. 8n divided by 2n வருமா? இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 5n. ஓகேவா? அப்ப மொத்தமா நம்மளுக்கு என்ன வரும்? 8n வரும். இந்த இடத்துல 3n இருக்குது, இந்த இடத்துல ஒரு n இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குதான் அர்த்தம். ஓகேவா? சோ வந்து 3nல வந்து ஒரு n போச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 2n இருக்கும். இப்போ இந்த n-க்கு n கேன்சல். நம்மளுக்கு n தேவையில்லை, நம்மளுக்கு வேல்யூ மட்டும் தான் தேவை. n-க்கு n கேன்சல். 1 2 4 2 8. அப்ப இந்த ரேஷியோ எப்படின்னு வந்திருக்கு நம்மளுக்கு? 4/8
1 வந்திருக்கு. இந்த 4/1 நம்ம 4:1 எழுதுவோமா? ஓகேவா? நம்ம ஆக்சுவலா m/n நம்ம m/n எழுதுற மாதிரி இந்த இடத்துல 4/n இருக்கிறத 4:1 எழுதிருக்கோம். ஓகேவா? சோ ஆன்சர் எது நம்மளுக்கு 4:1 ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஓகேவா? அப்போ 4m + 5n 4m - n ஓட வேல்யூ என்ன இருக்குது 4:1 இருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 5000 என்ற தொகைக்கு ஆண்டுக்கு 20% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டியை கண்டறியும். தனி வட்டிக்கான ஒரே ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. தனி வட்டின்னு வந்துச்சுனாலே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வந்துச்சுனாலே PNR / 100 தான். Pன்றது நம்மளுக்கு என்னது அசல் தொகை. அசல் தொகை நம்மளுக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல 5000 கொடுத்துட்டு இருக்காங்க. சோ வந்து எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு 20% / 100. இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சு விட்டுறலாம். ஓகேவா? 50 × 3 × 20 இருக்குது. ஐமும் 15. இது வந்து 150 × 20. ஓகேவா? இப்போ இது நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 15 × 2 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 15 × 2 நம்மளுக்கு 30ன்னு வரும். 30 எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ இருக்குது. சோ வந்து 3 வருஷத்துக்கான தனி வட்டி எவ்வளவா வருது நம்மளுக்கு 3000 வருது. அதாவது 20% இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு. ஓகேவா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 20% இன்ட்ரெஸ்ட்னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 60% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம அதை வந்து டைரக்டா வந்து இது வந்து 5000 வந்து 100% வச்சுக்கிட்டோம். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு 60% வச்சுக்கிட்டோம். நம்ம அது மாதிரி கூட நம்ம சால்வ் பண்ணிடலாம். நம்ம இதே பாத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலா வச்சு ஈஸியா முடிச்சுட்டு வந்துடலாம். சோ ஆன்சர் வந்து 3000 ஆப்ஷன் B ல இருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒருவர் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறார். அவர் 2 மணி நேரத்தில் கடக்கும் தூரம் என்ன? A person running at a speed of 18 km/h. அதாவது ஒருத்தர் நடக்கிறாரா இல்ல ஓடுறாரு. எவ்வளவு வேகத்துல போறாருன்னா 18 km/h வேகத்துல ஓடுறாரு. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 18 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிடுறாரு. ஓகேவா? நம்ம வண்டியில போகும்போது சொல்லுவோம் பாத்தீங்களா 60 km/h போறோம், 60 km வேகத்துல போறோம். அதே மாதிரி இவர் ஓடும் போது வந்து 18 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து 18 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிடுறாரு. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு போறாரு? 18 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிடுறாரு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 மணி நேரத்தில் அவர் கடக்கும் தூரம் என்ன? 2 மணி நேரத்துல அவர் கடக்கிற தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மணி நேரத்துல எவ்வளவு போனார்னா அப்ப 2 மணி நேரத்துல எவ்வளவு போயிருப்பாரு? இன்னொரு 18 கிலோமீட்டர் போயிருப்பாரா? அப்போ 18 × 2 எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 36 கிலோமீட்டர் போயிருப்பாரு. நம்மள இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவலா மீட்டர்ல கேட்டிருக்காங்க. யூனிட் வந்து நம்மளுக்கு மீட்டர்ல கேட்டிருக்காங்க. இங்க நம்ம யூனிட்னா வச்சிருக்கோம், கிலோமீட்டர் தான் வச்சிருக்கோம். சோ இதை வந்து மீட்டரை மாத்தத்துக்கு, மீட்டரை மாத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கே தானே கேன்சல் பண்ணணும். கே கேன்சல் பண்றதுக்கு இப்ப நம்ம யூடியூப் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது வந்து 1K 2Kன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேன்றதுக்கான அர்த்தம் என்னது? 1000. சோ இந்த கேவை கேன்சல் பண்ணா அந்த 1000 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது அப்போ 36 × 1000 மீட்டர். அப்ப இது மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? 36000 மீட்டர். 36000 மீட்டர்ன்றது தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டி. அப்ப அவர் 2 மணி நேரத்துல 36000 மீட்டர் வந்து கிராஸ் பண்ணிருக்காரு. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. அல்ஜிப்ரா. ஓகேவா? a² - b² / a + b = என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஏவும் பியும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பூஜ்ஜியமற்ற எண்கள். அப்போ ஏவும் 0 இல்ல, பியும் இந்த இடத்துல 0 இல்ல. ஓகேவா? ஏவும் 0 இல்ல, பியும் 0 இல்ல. அப்ப a² - b² / a + b யோட மதிப்பு என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்கூல்லே தெரியும் a² - b² கான ஃபார்முலா. ஓகேவா? நான் போன கிளாஸ்லயும் போன வீடியோல சொல்லியிருப்பேன். a² - b² கான ஃபார்முலா என்னது? a + b × a - b. ஸ்கூல்லயே ரொம்ப ஈஸியான ஃபார்முலா இதுதான் இருந்திருக்கும். ஓகேவா? சோ இந்த a² - b² அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ a² - b² / a + b தான் வேணும். அப்போ a + b × a - b கீழே வந்து ஒரு a + b இருக்கு. இந்த a + b க்கு இந்த a + b யும் அடிச்சு விட்டுறலாம். ஓகேவா? டிவைட்ல தானே இருக்கு. அடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? அந்த இடத்துல a - b என்ற வேல்யூ மட்டும் தான் இருக்கு. சோ a - b எங்க இருக்குது? ஆப்ஷன் டி ல இருக்கு. ஓகேவா? ஈஸி தானே. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन என்ன பாருங்க. ஹரி மற்றும் கிரியின் வயதுகளின் கூடுதல் 52 ஆண்டுகள் மற்றும் ஹரியின் வயது 23 ஆண்டுகள் எனில் கிரியின் வயது என்ன? 2 பேர் இருக்காங்க, ஹரி கிரி.
ஹரி கிரி, ஹரி கிரி 2 பேர் இருக்காங்களா, 2 பேரோடைய வயசோட கூடுதல் வந்து 52. 2 பேரோட வயசு வந்து கூட்டினா 52 வருது. ஒருத்தர் 27 இருக்கலாம், ஒருத்தர் 24 கூட இருக்கலாம். சரியா? சோ ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவுன்னு வருது, 52 வருது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹரியின் வயது 23 வயசு கொடுத்துட்டாங்க. ஒருத்தரோட வயசு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு, இவரோட வயசு 23னா கிரியோட வயசு என்ன இதான்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்குது, அப்படியே நம்ம எடுத்து எழுதுற மாதிரி இருக்குதா. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிரி தான் தேவை. கிரியோட வயசு மட்டும் வச்சுக்கணும். ஹரியோட வயசா மொத்த கூடுதல் இருந்து கழிச்சுனா நம்மளுக்கு கிரியோட வயசு கிடைச்சிருமா. சோ 52ல இந்த 23 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆயிடும், -23. அப்ப கழிச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 2. அதாவது 52ல 23 வந்து நம்ம கழிக்கணும். இங்க வந்து 2ல வந்து 3 போகாது, பக்கத்துல வந்து கடவுள்னா 12. 12ல 3 போச்சுன்னா நம்மளுக்கு இது வந்து 9ன்னு வந்துடும். இந்த இடத்துல நம்மளுக்கு 5ன்றது நம்மளுக்கு என்ன மாறிட்டு இருக்கும், 4ன்னு மாறிட்டு இருக்கும். அப்ப 4 2 போச்சுன்னா 2, அப்ப 29. சோ 29 வயசு கிரியோட வயசு வந்து எவ்வளவு நம்மளுக்கு, 29. ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க பாருங்க. 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் மற்றும் 17 சென்டிமீட்டர் நீளமுள்ள பக்கங்களை கொண்ட முக்கோணத்தின் சுற்றளவு. மெயினா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கோணத்தோட பரப்பளவு சுற்றளவுக்கான ஃபார்ம்ல கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் இருக்குன்னா அதுல 2 கொஸ்டின் கண்டிப்பா முக்கோணத்தை பத்தி தான் இருக்குது. ஒண்ணு பரப்பளவு சம்மந்தப்பட்டு இருக்குது, அப்படி இல்லைன்னா என்ன இருக்கு, சுற்றளவு சம்மந்தப்பட்டு இருக்கு. சோ வந்து சுற்றளவு கண்டுபிடித்து ரொம்ப ஈஸி. பரப்பளவுக்கு ½ BH ஃபார்முலா, அதை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க, ஸ்கூல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க. அதாவது 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர் நீளமுள்ள முக்கோணத்தோட சுற்றளவு. ஒரு முக்கோணம் இருக்குது, ஓகேவா, ஏ பி சின்னே இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து 12 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் 13 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் 17 சென்டிமீட்டர். இதோட சுற்றளவு தான் கேட்கறாங்க. அதான் சுற்றளவுனா இது மொத்தம் சுத்தி எவ்வளவு இருக்குது அவ்வளவுதான் கேட்கறாங்க. அப்ப இது மொத்தத்தையும் கூட்டணும்னா மொத்தம் 3 பக்கத்தையும் கூட்டணும், நம்மளுக்கு எவ்வளவுன்றது தெரிஞ்சிருமா அதோட சுற்றளவு. அப்போ சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு கூட்டலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட்டிக்கலாமா. 12 + 13 + 17 சென்டிமீட்டர். ஓகேவா? சென்டிமீட்டர்ல தான் எல்லாத்தையும் கூட்டுறோம். இந்த இடத்துல 12 13 இந்த 2 அந்த சைடு இந்த 2 வந்து அங்க கூட்டோம்னா என்ன ஆயிடும், இது 10 ஆச்சுன்னா இது வந்து 15 இருக்கும். அப்ப ரெண்டுத்தையும் கூட்டணும் நம்மளுக்கு எவ்வளவு வரும், 25 பிளஸ் வந்து ஒரு 17. இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 12 4 42 சென்டிமீட்டர். ஸோ 42 சென்டிமீட்டர் எங்க இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சுற்றளவுக்கு அது எல்லாத்தையும் கூட்டினா மட்டும் போதும். அடுத்து பார்த்தலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை போல 2 மடங்கு. செவ்வகத்தின் சுற்றளவு 42 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம். மென்சுரேஷன்ல 2வது கொஸ்டின் இது. ஓகேங்களா? சோ வந்து மென்சுரேஷன்ல நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் கம்பல்சரி 2 கொஸ்டின் இருக்குது. 2 கொஸ்டின் இல்லைன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஜாமெட்ரியில வந்துருது. ஓகேவா? சோ மென்சுரேஷன்ல இந்த 2 கொஸ்டின் வந்து பார்த்தலாமா. செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை போல 2 மடங்கு. செவ்வகம்னா நம்மளுக்கு தெரியும், செவ்வகமா இந்த 2 பக்கம் சேமா இருக்கும், இந்த 2 பக்கத்தோட லென்த்தும் வந்து சேமா இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை போல 2 மடங்கு. இந்த அகலம் இதுதான் அகலம், இந்த பக்கம் அகலன்றது வந்து பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இத மாதிரி இந்த லென்த்ன்றது வந்து அதிகமா இருக்குது. சோ இந்த லென்த் வந்து 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப L = 2B, இதோட 2 மடங்கா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப செவ்வகத்தோடைய சுற்றளவு வந்து 42 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, செவ்வகத்தோட சுற்றளவு 42 சென்டிமீட்டர்னா அதோட நீளம் என்ன, இந்த லென்த் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2 × L + B. ஏன் 2 × L + B வருதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு B இருக்கும், இந்த இடத்துல ஒரு B இருக்கும், 2 சேம் தானே. அதே மாதிரி இங்க ஒரு L இருக்குது, இங்க ஒரு L இருக்குது, இது 2 L சேம் தானே. சோ வந்து 2 × L + B அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த இடத்துல பாருங்க, சுற்றளவு நம்மளுக்கு தெரியும் 42 சென்டிமீட்டர் இன்ட்டு ஈக்குவல் டு 2 × L வந்து நம்மளுக்கு 2B. இந்த இடத்துல L நம்ம 2B தானே எடுத்துக்கணும், L 2B பிளஸ் இது ஒரு B. அப்ப இது நம்ம கூட்டணும்னா எவ்வளவு வரும், 2 × 3B வரும். இந்த இடத்துல அதை அப்படியே 42 அப்படியே வச்சுக்கலாம். சோ நம்மளுக்கு வந்து B தான், B கண்டுபிடிச்சா அதுல இருந்து L கண்டுபிடிச்சிடலாமா. சோ B தேவை. அப்போ மத்த எல்லா வேலையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த 42 இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், டிவைட்ல வந்துடும். இந்த இதில் 3B அப்படியே இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை அடிச்சோம்னா 1 2 2 2 4
ரெண்டு ரெண்டு. ஓகே, அப்போ 21 is equal to 3b. நம்மளுக்கு b மட்டும் தான் தேவை. அப்போ b மட்டும் வச்சுட்டு இந்த 3 வந்து இந்த சைடு கொண்டு டிவைட்ல வந்துருமா? அப்போ b is equal to 21 divided by 3. அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? 7 21. அப்போ b வந்து 7 சென்டிமீட்டர். இந்த சைடு வந்து நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர். நம்மளுக்கு லென்த் தான் தேவை. லென்த்ன்றது என்னது? 2b. அப்போ l is equal to 2 into b வந்து 7. அப்போ வந்து 14 சென்டிமீட்டர். லென்த் வந்து நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 14 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்துறாங்க பாருங்க. கனசதுரத்தின் மேற்பரப்பு 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் கனசதுரத்தின் கன அளவு. இது ஒரு மென்சுரேஷன் क्वेश्चन தான். இது 3D. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அது ரெண்டு 2D ல வந்திருக்கும். இது வந்து 3D பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துல பாருங்க, கனசதுரத்தின் மேற்பரப்பு. கனசதுரம்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு கியூப். இப்படி ஒரு கியூப் இருக்குன்னா இந்த பக்கம் உங்களுக்கு 3 பக்கம் தெரியுது. அதே மாதிரி ஆப்போசிட்ல இன்னொரு 3 பக்கம் இருக்கும். மொத்தம் 6 பக்கம் இருக்கும். ஓகேவா? இது டாப்ல ஒரு பக்கம் இருக்குன்னா பாட்டம்ல ஒரு பக்கம் இருந்திருக்கும். இந்த சைடுல ரைட்ல ஒரு பக்கம் இருக்குன்னா லெஃப்ட்ல ஒரு பக்கம் இருக்கும். ஃப்ரண்ட்ல ஒண்ணுன்னா பேக் சைடுல ஒண்ணு. அப்போ மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குது? 6 பக்கம். சோ அந்த 6 பக்கத்தோடைய மேற்பரப்பு, அதாவது கனசதுர மேற்பரப்போட பரப்பளவு வந்து 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ வந்து மேற்பரப்பு எவ்வளவு நம்மளுக்கு? 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கனசதுரத்தோடைய கன அளவு எவ்வளவா இருக்கும்? ஓகேவா? அதோடைய வால்யூம் எவ்வளவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம மேற்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு வந்து வால்யூம் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு அதோட பக்கம் எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அதோட வால்யூம் எவ்வளவு தெரியும். இதுல நம்மளுக்கு பக்கம் தெரியல, மேற்பரப்போடு இதுதான் தெரியுது. இந்த இடத்துல மேற்பரப்புல இருந்து நம்ம வந்து பக்கத்தை வந்து கொண்டு வரலாம். சோ மேற்பரப்புக்கான ஃபார்முலா வந்து 6 into s ஸ்கொயர். ஏன் 6 into s ஸ்கொயர் வருது? 6 பக்கம் இருக்குதா? 6 பக்கம். அதே மாதிரி சதுரத்துக்கான பரப்பளவு கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா வரும்? நம்ம a ஸ்கொயர் யூஸ் பண்ணிருப்போம். அதே தான் இந்த இடத்துல s ஸ்கொயர் யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ அதனால 6 into s ஸ்கொயர் ஈக்குவல் டு 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்மளுக்கு தெரியும்ல. ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு s தான் தேவை. அப்ப s கண்டுபிடிக்கிறதுக்கு s ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 6 சைடு போச்சுன்னா 54 டிவைடட் பை 6 வந்துருமா? அப்போ எத்தனை வாட்டி வரும்? 9 வாட்டி வரும். s ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அப்ப s இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? ரூட் ஆஃப் 9. s இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இந்த இடத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஆனா இந்த இடத்துல நம்ம ரூட் எடுக்கும்போது என்ன வரும்? ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிட்டு சென்டிமீட்டர் மட்டும் வந்துடும். அப்ப s இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா கன அளவு தான் கேட்டிருக்காங்க. கன அளவுக்கான ஃபார்முலா வந்து கனசதுரத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா வந்து a கியூப் அப்படி இல்லைன்னா s கியூப்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ 3 கியூப்னு எழுதலாமா? இந்த 3 கியூப் நம்ம என்னன்னு எழுதலாம்? 3 into 3 into 3. இதோட ஆன்சர் என்ன வரும்? 27 சென்டிமீட்டர் கியூப். அப்போ கன அளவு நம்மளுக்கு எவ்வளவு வருது? 27 சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, இதுவரையும் பார்த்தது எல்லாமே நம்மளுக்கு என்னது? மேக்ஸ் கொஸ்டின். அதாவது 15 கொஸ்டின் மேக்ஸ். இப்ப அடுத்த 5 கொஸ்டின் என்னவா இருக்கும்? ரீசனிங். இருக்கிறதுல என்னது? ரீசனிங் தான் இன்னும் ஈஸி. மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் இன்னும் ஈஸி. எந்த ஃபார்முலாவும் படித்தாலும் எதுவும் படித்தாலும் கான்செப்ட் பார்த்தோமா, ஏபிசிடிக்கு அந்த வேல்யூஸ் தெரிஞ்சிச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு போட்டு போயினே இருக்கலாம். ஓகே, பாத்திரலாமா? சரி, ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சிறுவர்கள் அடங்கிய ஒரு வரிசையில் அர்பித் இரு முனைகளில் இருந்தும் 16வது இடத்தில் இருக்கிறான். அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளன? கான்செப்டோட யோசிச்சு பாருங்க. அதாவது வந்து ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் வந்து அர்பித். நீங்க உங்க பேர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்பித்னு ஒருத்தன் இருக்கான். ஓகேவா? ரெண்டு பக்கம் இருந்தும் பார்க்கும் போதும் 16வதா இருக்கான். அதாவது இந்த பக்கம் இருந்து என்னாலும் இந்த இடத்துல அவன் 16வதா இருக்கான். இந்த பக்கம் இருந்து எண்ணி வந்தாலும் அவன் வந்து அதே 16வது பொசிஷன்ல தான் இருக்கான். அப்படின்னா மொத்தமா இந்த லைன்ல வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப இங்க 1 2 3 4 இங்க பக்கம் ஒரு 16 பேர், இப்படியே ரெண்டு போது ஒரு 16 பேரா? ஓகேவா? சோ 16 பிளஸ் 16 வந்து கூட்டிக்கலாம். 16 பிளஸ் 16 நம்மளுக்கு கூட்டணும்னா எவ்வளவு வரும்? 32. ஆனா 32 பேர் இல்ல இந்த இடத்துல. நம்ம இவன் 16வதா இருக்கான். ரெண்டு பக்கம் என்னும் போது 16வதா இருக்கான். நம்ம எதனா அவன் வந்து ஒரே ஆள் தானே. சோ ஒரு வாட்டி தான் அவனை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ வந்து ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணணும்னா அப்போ இன்னொரு வாட்டி எடுக்கும்போது அவன் என்ன பண்ணணும்? விட்டுணும். அதனால -1. ஓகேவா? அப்ப எவ்வளவு வரும்? 31. அப்ப மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? அந்த வரிசையில 31 பேர் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. கோடிங் டிகோடிங்ல கொடுத்து வச்சிருக்காங்க. In a certain code language, ROS is coded as ESOR and
student is coded as TNEDUTS. How will MIND be coded in that language? ஓகேவா? ஸோ வந்து ரோஸ் வந்து ESORன்ட்டு கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்படி இருக்கிறது அப்படி மாறிடுது. அது முதல்ல நம்ம எப்படி மாறுக்குதுன்றத கண்டுபிடிச்சோம்னா தான் வந்து நம்மளுக்கு இந்த மைண்ட்ன்றது நம்மளுக்கு எப்படி மாறுக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். சரி பாருங்க எப்படி மாத்திருக்காங்க பார்க்கும்போதே தெரியுதா? ரிவர்ஸ்ல இருக்குது 6 6 இங்க ஃப்ரண்ட்ல இருக்கு, அங்க லாஸ்ட்ல இருக்குது. ஓ ஓ 6க்கு முன்னாடி இருக்குது, இங்க 6க்கு அடுத்து இருக்குது. SE. ஸோ என்னவா இருக்குது? அப்படியே வந்து ரிவர்ஸ்ல இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் இருக்குதுன்னு பார்த்தலாமா? ஓகே, ஸ்டூடெண்ட்ல எஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது, இங்க எஸ் லாஸ்ட்ல, அடுத்தது இங்க டி வருது, இங்க டி வந்து லாஸ்ட்ல இருந்து முன்னாடி வருது. யூ யூ டி டி, ஈக்கு இ, எண்ணுக்கு என், டிக்கு டி. ஸோ வந்து அப்படியே என்னவா இருக்குது? ரிவர்ஸ்ல விட்டுருங்க. அப்போ ரிவர்ஸ்ல இருக்குன்னா அப்ப இந்த MINDன்றது நம்மளுக்கு என்ன வரணும்? ரிவர்ஸ்ல தான் வந்திருக்கணும். ரிவர்ஸ்ல வரும்போது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டி வருமா, அடுத்தது என், அடுத்தது ஐ, அடுத்தது எம். அப்போ DNIM வரணும். ஸோ பாருங்க ஆப்ஷன் இது ஒன்றுல மட்டும் தான் டி ஸ்டார்டே ஆகுது, ஆப்ஷன் டில மட்டும் தான். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, மிஷனரி என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை ஆங்கில அகரவரிசைப்படி மறுசீரமைத்தால் மறுசீரமைப்புக்கு பிறகு எத்தனை எழுத்துக்கள் நிலை மாறாமல் இருக்கும்? ஒண்ணு இல்ல, ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இந்த மிஷனரின்ற இருக்கிறத நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஏ வரணும். இந்த இடத்துல வந்து ஏக்கு அப்புறம் பி, ஏ இருக்குது, பி இல்லைன்னா அதெல்லாம் விட்டுடலாம். இருக்கிற லெட்டர் வந்து அப்படியே ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை வந்து அப்படியே எழுதிக்கலாமா? MACHINERY. ஓகேவா? இப்படி எழுதிட்டு இதுக்கு வந்து நம்ம நம்பர் கொடுத்துடலாம். அதோட பொசிஷனோட நம்பர் கொடுத்துட்டோம், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? எம்ன்றது வந்து 13, ஏன்றது 1, C 3, H 8, I 9, N வந்து 14, E வந்து 5, R 18, Y வந்து 25. ஓகேவா? இந்த வேல்யூஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணியது கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லை ஷார்ட்கட் வேணாலும் ஷார்ட்கட் வந்து யூடியூப்ல எதனா வீடியோ போட்டுருங்களா, பார்த்து நீங்க அது மூலியமா கூட எதனா ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பொசிஷனுக்கான நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியா இன்னும் சம் வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம அகரவரிசைப்படி எழுதணும்னா, அதாவது நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரா ஏறு வரிசையில் நம்ம எழுதணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒன்னு தானே பெரிய நம்பர், சாரி ஒன்னு தான் சின்ன நம்பர். அப்ப சின்ன நம்பர் ஏ எழுதிடலாம், அது 1. அடுத்தது வந்து ஒண்ணுக்கு அப்புறம் சின்ன நம்பரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3, 3ன்றது சி, அது 3. அடுத்தது 3க்கு அப்புறம் சின்ன நம்பர் எது இருக்குது? 5 இருக்குதா? ஸோ அடுத்து 5 வரணும், ஈன்றது 5. அடுத்தது 5க்கு அப்புறம் சின்ன நம்பரா இருக்கிறது 8, 8 வந்து ஹெச். அடுத்த சின்ன நம்பர் 9 தான் வரும், ஏன்னா 8க்கு அப்புறம் 9 தான் வருது, ஐ. அடுத்தது 9க்கு அப்புறம் அடுத்த சின்ன நம்பர் எது இருக்கு பாருங்க, 9க்கு அப்புறம் சின்ன நம்பர் இருக்கிறது 13, 13ன்றது எம். ஓகேவா? அடுத்த சின்ன நம்பர் 14, 14ன்றது அடுத்த சின்ன நம்பரா இருக்குது. அடுத்தது வந்து பாருங்க என்ன சின்ன நம்பர், 18, 25 அப்படியே வந்துடுது. அப்போ ஆறுன்றது 18, ஒய்ன்றது 25. ஸோ இந்த இடத்துல வந்து எது பொசிஷன் இப்போ மாறாம இருக்குது? பொசிஷன் எது மாறாம இருக்குதுன்னா இந்த இடத்துல இது பொசிஷன் மாறலையா, இதுவும் பொசிஷன் மாறலையா, இதுவும் வந்து அதோட இடம் மாறல. அதாவது ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சோ அதே இடத்துலயே மறுபடியும் இருக்குது. நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அதே இடத்துல இருக்கோ அதே இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து எத்தனை மாறாம இருக்குது? 4 வந்து இடம் மாறாம இருக்குது. ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகே, அடுத்து பார்த்தலாமா? ஓகே, அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்ட எழுத்து தொடரை கண்டு பின்வரும் கேள்விக்கு பதில் அளிக்கவும். ஓகே, இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்க எடுத்தோடனே இங்கிலீஷ்ல பாத்துருங்க. ஓகேவா? தமிழ்ல பாத்தீங்கன்னா புரியாது, டைரக்டோட இங்கிலீஷ்ல பாத்துருங்க. ஓகேவா? ஹவு மெனி சச் bees are there each of which is immediately preceded by a vowel. ஓகேவா? அதாவது வந்து பீக்கு பி ஆர் தேர் ஈச் ஆஃப் விச் இஸ் இமிடியட்லி ப்ரிசிஸ்ட். இமிடியட்லி ப்ரிசிஸ்ட்னா பிக்கு உடனடி முன்னாடி பி இருக்குதுன்னா, இந்த பி இருக்குதுன்னா உடனடியே இங்க முன்னாடி இருக்கிறவர் யாரு? ஓகேவா? அதுதான் இமிடியட்லி ப்ரிசிஸ்ட்னு சொல்லுவாங்க. இமிடியட்லி ஃபாலோட்னா என்னது? பிக்கு அடுத்து உடனே இருக்கிறவர். ஓகேவா? அப்ப பிக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு வவலா இருக்கணும். வவல்னா நம்மளுக்கு தெரியும்ல, வவல்னா நம்மளுக்கு என்னது? ஏ
ஏஇ ஐஓயு இதுதான் வந்து வவல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ வந்து பிக்கு உடனடியா முன்னாடி இருக்கிறதுல எதனா இந்த ஏஇ ஐஓயுல எதனா ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ வந்து பி இருக்கணும், பிக்கு முன்னாடி என்னவா இருக்கணும், ஒரு வவல் இருக்கணும். ஓகேவா? சோ வந்து பி எந்தெந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்தெந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு பி இருக்கு, இந்த இடத்துல ஒரு பி இருக்கு, இந்த இடத்துல ஒரு பி இருக்கு. சோ மொத்தம் 3 இடத்துல பி இருக்கு. ஓகேவா? பிக்கு முன்னாடி என்னவா இருக்கணும், எதனா ஏஇ ஐஓயுல எதனா ஒரு எழுத்து இருக்கணும். இங்க பிக்கு முன்னாடி சி இருக்கு. ஓகேவா? அப்ப இது இல்ல. இந்த இடத்துல பிக்கு முன்னாடி ஏ இருக்குது. சோ ஏ வருதா, இந்த இடத்துல ஏ இருக்குது, அப்போ ஏ இருக்குது, அப்போ இது 1. அடுத்தது பாருங்க ஏஇ ஐஓ, இந்த இடத்துல பி இருக்கு, பிக்கு முன்னாடி எக்ஸ் தான் இருக்குது. சோ இதுவும் வராது. சோ வந்து எத்தனை வருது, ஒரே ஒரு பேர் மட்டும் தான் நம்மளுக்கு வருது. சோ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, கொஸ்டின் பார்க்கும்போதே புரிஞ்சிடும். இந்த கொஸ்டின் நீங்க படிச்சுக்கலாம் எனக்கு தேவையில்ல. F6U13K அப்படின்றதுக்கு E5T12J அது ஒரு ரிலேஷனா இருந்துச்சுன்னா, இதுக்கு இது ஒரு ரிலேஷனா இருந்துச்சுன்னா, இப்ப இங்க இருக்கிற இந்த ஒரு மதிப்புக்கு இங்க வரப்போற ரிலேஷன் என்னவா இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன் என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க எஃப் இருக்குது, எஃப்க்கு இங்க இ இருக்குது, அதாவது 1 வந்து மைனஸ் ஆயிருக்குது. ஓகேவா? அடுத்தது இங்க 6 இருக்குது, இங்க வந்து 5 இருக்குது, இந்த இடத்துல -1 ஆயிருக்குது. யூ இருக்குது, யூவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது, யூவோட வேல்யூ நம்மளுக்கு 21. டி இருக்குது, டீக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ 20. சோ இந்த இடத்துல என்ன இருக்குது, -1 இருக்குது. இந்த இடத்துல 13 இருக்குது, 1 3 எல்லாம் பார்க்க கூடாது, 13ன்னு பார்க்கணும். 13 இருக்குது, இந்த இடத்துல 12 இருக்குது, அப்ப இந்த இடத்துல -1. இந்த இடத்துல கே இருக்குது, கேன்றது 11. ஓகேவா? கே 11 இருக்குது, ஜேன்றது 10. அப்ப இந்த இடத்துல -1 இருக்குது. சோ வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் என்னவா இருக்குது, ஒரு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு அடுத்து வந்து ஃபாலோ ஆயிருக்கு. சோ இதுலயும் வந்து அதே மாதிரி வந்திருக்கான்னு பார்க்கலாமா? எல்ன்றது 12, கேன்றது 11. அப்போ 1 வந்து மைனஸ் ஆயிருக்குது. இந்த இடத்துல 10 இருக்குது, இந்த இடத்துல 9 இருக்கு, 1 மைனஸ் ஆயிருக்குது. இந்த இடத்துல கியூ இருக்குது, கியூ வந்து நம்மளுக்கு என்னதுன்னா 16. ஓகேவா? கியூ 16, சாரி கியூ வந்து 17, பி வந்து 16. சோ இந்த இடத்துலயும் வந்து 1 வந்து மைனஸ் ஆயிருக்குது, 8 7 -1 ஆயிட்டு இருக்குது. இந்த இடத்துல டபிள்யூன்றது 23 நம்பர், இந்த இடத்துல வின்றது 22. சோ இந்த இடத்துலயும் மைனஸ் வந்து 1 ஆயிருக்கு. சோ அதே மாதிரிதான் என்ன ஆகும், இந்த இதுக்கு அந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகும். அப்ப டி இருக்குது, டின்றது 4, 4 1 கழிச்சுன்னா 3. அப்ப இது 4 இருந்துச்சுன்னா அடுத்தது 3, 3ன்றது நம்மளுக்கு என்னது, சி 9, 9ல 1 போச்சுன்னா 8. அடுத்தது பி இருக்குது, பின்றது நம்மளுக்கு 16, 16ல 1 போச்சுன்னா 15, 15ன்றது நம்மளுக்கு ஓ. அடுத்தது வந்து 18 இருக்கு, 18ல 1 போச்சுன்னா 17. அடுத்தது வி, வின்றது 22, 22ல 1 போச்சுன்னா 21, 21ன்றது யூ. அப்போ C8O17U, C8O17Uன்றது எங்க வருது பாருங்க, C8O17U, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, 20 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். சரிங்களா?